கலாஸ் ரெசிபில இன்னைக்கு கருவேப்பிலை பொடி பண்ண போறேங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க கருவேப்பிலை பொடி தோசை பண்ணீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். உளுத்தம் பருப்பு 1 கப் எடுத்தீங்கன்னா பாதி கப்பு கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. ஓரளவுக்கு வறுப்பட்ட உடனே கொஞ்சம் கட்டி பெருங்காயம், காரத்துக்கேற்ற வரமிளகா, இந்த சைஸ் புளி எடுத்துக்கோங்க. இதோட அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது, இதோட கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. 4 கட்டு கருவேப்பிலை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஓரளவுக்கு தண்ணி இல்லாமல் காஞ்சா போதுங்க. இதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அவ்வளோதாங்க, கருவேப்பிலை வறுத்தது போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறட்டும். இது ஆறின உடனே மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து இதை அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சா நல்லா இருக்காதுங்க, ரவா பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, கருவேப்பிலை பொடி ரெடி. இது இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். புளியை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.